இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு நம்ம ஹையர் எஜுகேஷன் நேற்று பேப்பர் 1ல் 5th டாபிக் வந்து பார்க்க போகிறோம். வேல்யூ எஜுகேஷன் அண்ட் என்விரான்மெண்ட் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வேல்யூ எஜுகேஷனாக தெரியலையா, மதிப்பு கல்வி நம்ம வந்து சொல்வோம். இது எது பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாரல் அண்ட் தென் எத்திக்கல் அண்ட் தென் சோஷியல் வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் இந்த எஜுகேஷன் வந்து இருக்கும். இதுக்கான மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரக்டரை டெவலப் பண்ணுறது, அண்ட் தென் இன்டெகிரிட்டியை டெவலப் பண்ணுறது, எம்பேத்தி அண்ட் தென் சென்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளுடைய கேரக்டர் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், சொசைட்டியை எப்படி பார்க்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த வந்து வேல்யூ எஜுகேஷன் வந்து இருக்கும். இப்போ இந்த வேல்யூ எஜுகேஷன் பார்த்திங்கன்னா 2 செக்ஷனாக நமக்கு வந்து பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளிசிட் வேல்யூ எஜுகேஷன் அண்ட் தென் இம்ப்ளிசிட் வேல்யூ எஜுகேஷன் இருக்குது. இப்போ எக்ஸ்பிளிசிட் வேல்யூ எஜுகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம என்னென்னு பார்த்தோன்னா இட் ரிலேட்ஸ் டு த டீச்சிங் சிஸ்டம். எக்ஸ்பிளிசிட்னா உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, நம்ம வந்து விச் ஷோஸ் ஹவு த நம்ம ப்ரொஃபஸர் வந்து நமக்கு எந்த மாதிரி எடுக்கிறாங்க, எப்படி சொல்லித்தராங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அது மூலிமா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளிசிட் வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் தென் இம்ப்ளிசிட் வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் கரிக்குலர் ஆஃப் லேர்னிங்கில் இல்லாதது நம்ம வெளியே கற்றுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிசிட் வேல்யூ எஜுகேஷன். இப்போ டைப்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஹியூமன் வேல்யூஸ் இருக்குது. ஹியூமன் வேல்யூஸ்னால் என்ன அர்த்தம், ஒரு தனி மனிதர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் அவங்களுடைய சோஷியலைசிங், அதை அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும். அண்ட் தென் சோஷியல் வேல்யூ இருக்குது. சோஷியல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரதர்ஹுட்டாக நடந்துக்கணும், நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குல்லையா, அதெல்லாம் சோஷியல் வேல்யூ. ஹானஸ்ட்டாக இருக்குது, லவ், ஃபெய்த்து, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோஷியல் வேல்யூஸில் அந்த கேட்டகரியில் வருது. அண்ட் தென் ரிலீஜியஸ் வேல்யூஸ் இருக்குது. ரிலீஜியஸ் வேல்யூஸ்னால் பியூர்னஸ், நம்ம வந்து தூய்மையாக இருக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, யோகா பண்ணுறது, டிசிப்ளின் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது, காடுக்காக அர்ப்பணிக்கிறது, அதெல்லாம் எந்த கேட்டகரியில் வேல்யூஸில் வரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலீஜியஸ் வேல்யூஸில் வந்து அதெல்லாம் நமக்கு வந்து வரும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ், இந்த ரிலீஜியஸ் வேல்யூஸ்னால் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் வேல்யூஸ். ப்ரொஃபஷ்னல் வேல்யூஸ்னால் நம்மளுடைய ப்ரொஃபஷ்னலில் உண்மையாக நேர்மையாக இருக்கிறது, அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் வேல்யூவில் நமக்கு வந்து இருக்கும். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன்ஸ், ஏன் வேல்யூ எஜுகேஷன்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனி மனிதனுடைய இன்டர்னல் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா மாற்றி அமையும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நம்மளுடைய எல்லா விதத்துலேயும் இருக்கிற ஜாகிரஃபி, நேஷனல் லைக் அபவுட் த நம்மளை நேஷன் பார்த்திருக்க ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸு, நேஷ்னல் இன்டெகிரேஷன்ஸ், இதெல்லாம் நம்மளால் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஒரு வேல்யூ எஜுகேஷன் பற்றி நம்ம படிக்கிறோன்னாவே நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த வேல்யூ எஜுகேஷன் வந்து இதுவாக இருக்கும். இதன் மூலிமா நம்மளுடைய ரெகக்னைசேஷன், அதாவது நம்மளுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக் பிஹேவியர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் வேரியஸ் ரீஜன்ஸை பற்றி அவங்களோட ஃபெய்த் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூ எஜுகேஷன் மூலிமா நம்ம கற்றுக்கிறது. இப்போ வேல்யூ எஜுகேஷன் இன் இந்தியாவில் எப்படி வேல்யூ எஜுகேஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் NPE இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா 1986 தான் வந்து இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதோடய ரிவைஸ்டு வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1992 வந்து வந்தது. இதில் தான் பார்த்தீங்களா இந்த 1992 தான் கண்டிப்பாக வந்து வேல்யூ எஜுகேஷன் வந்து கரிக்குலத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. இந்த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் NCF இருக்கு இல்லையா, 2005 தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேல்யூ எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் சப்ஜெக்ட்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து நேஷ்னல் கரிக்குலமாக மாற்றினாங்க. 2005 தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் புகுத்துனாங்க இந்த வேல்யூ எஜுகேஷன் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் CAB இருக்கு இல்லையா, சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன், அவங்க என்னென்னு பண்ணான்னு பார்த்திங்கன்னா வேல்யூ இம்பார்ட்டன்ட் ஸ்கூல்ஸ்லேயும் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக ஸ்கூல்ஸ்லேயும் கொண்டு வரணும்னு வச்சாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இருக்குல்ல NCERT, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் டெவலப் பண்ணாங்க, ரிசோர்ஸஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த வேல்யூ எஜுகேஷனுக்கான டெக்ஸ்ட் புக்ஸு, ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம NCERT தான். இப்போ இந்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா
நேஷ்னல் பாலிசி வந்து 1968 பார்த்தீங்கன்னா கோத்தாரி கமிஷன் இருந்தது இல்லையா, அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. முதல் நேஷ்னல் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா 1968 இந்திரா காந்தியால் வந்தது. த்ரூ தி கோத்தாரி கமிஷன் மூலிமா தான் நமக்கு வந்தது. இப்போ அப்போ நம்ம எப்போ முடிவு பண்ணாங்களோ அப்போயே வந்து அதாவது வேல்யூ எஜுகேஷனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் 2020 தான் பார்த்தீங்கன்னா எம்பஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் கூட எத்திக்ஸு அண்ட் தென் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து கரிக்குலமாக கொண்டு வந்தாங்க. 2020 இது வந்து முக்கியமானது நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி. 2020 அதை வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ எஜுகேஷனை வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் வேல்யூ எஜுகேஷனை தெரிய ஆரம்பித்து அது எல்லா எஜுகேஷனுமே இல்லை, எல்லா இன்க்ளூடிங் ஆல் த எஜுகேஷன் ஸ்கூல்ஸு காலேஜஸ் இன்ஜினியரிங்ஸு எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு பார்ட்டாக வந்து கொண்டு வந்தாங்க நம்மளுடைய வேல்யூ எஜுகேஷனை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷனாகவே நமக்கு என்ன தெரியும் இல்லையா, நம்மளுடைய என்விரான்மெண்ட் பற்றி, அதாவது நம்ம சுற்றுப்புற சூழலை பற்றி பாதுகாக்கிறது, அது எப்படிலாம் அழியுது அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த எக்கோ சிஸ்டம்ஸை, இதுதான் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தான், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த என்விரான்மெண்ட் எஜுகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து படிக்கிறோம். இப்போ இந்த என்விரான்மெண்ட் எஜுகேஷன் இந்தியாவில் பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த அப்ரிவேஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சில சமயத்தில் நமக்கு அப்ரிவேஷனுக்கு கூட கேட்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து MOEFCC. இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டாப்ளிஷ்டு என்விரான்மெண்ட் எஜுகேஷன் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதோடைய அவேர்னஸ், அதோட ட்ரைனிங் ஸ்கீம் எல்லாமே கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வேல்யூ எஜுகேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி என்விரான்மெண்டல் எஜுகேஷனையும் கம்பல்சரி ஸ்டடியாக கொண்டு வந்தது. அதுவும் யார் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்ஸ், இவங்க தான் பார்த்தீங்கன்னா வேல்யூ எஜுகேஷன் மாதிரியே நம்மளுடைய என்விரான்மெண்ட் CBSEன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் வந்து நம்ம என்விரான்மெண்ட்லேயும் கம்பல்சரியாக ஸ்கூல்ஸில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் க்ரீன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா NGC. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டை வந்து இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் MOEFCC இருக்கு இல்லையா, அவங்க கூட சேர்ந்து ஸ்டூடெண்ட்டை வந்து என்கரேஜ் இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், மரத்தை நடுறது, பாதுகாக்கிறது, அது மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் எஜுகேஷனை கைட்லைன்ஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது யார் கொடுத்தாங்கன்னா ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் SCERT அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ண கைட்லைன்ஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க நம்மளுடைய என்விரான்மெண்ட் எஜுகேஷன் பற்றி ஸ்டேட் லெவலில். இப்போ NGOன்னு சொல்லுவாங்க. NGOன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சென்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் எஜுகேஷன் அவங்க தான் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எஜுகேஷன் வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஆஃப் நேச்சர், ரெண்டும் சேர்ந்து தான் என்விரான்மெண்ட் எஜுகேஷனை கவர்மெண்ட் பாடிஸில் கொலாபரேட் வித் கவர்மெண்ட் ப்ரொமோட் என்விரான்மெண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து வர மாதிரி, அதாவது நேச்சுரல் பற்றியும் அண்ட் தென் வேர்ல்டு வைல்டு ஃபண்டு நேச்சரும் பற்றியும் ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து கொண்டு வந்தது அவங்க தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் க்ரீன் ட்ரைபுனல், அதாவது NGT, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக வந்து லாஸ் மாதிரி என்விரான்மெண்ட் லாஸ் மாதிரி கொண்டு வந்து இன்டைரக்டாக என்விரான்மெண்ட் எஜுகேஷனுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1991 என்விரான்மெண்ட் எஜுகேஷன் கம்பல்சரியாக எஜுகேஷனில் கொண்டு வராங்க. யாரே நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1991 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எஜுகேஷனாக கொண்டு வராங்க. இந்த க்ரீன் டீச்சர், இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுங்க. க்ரீன் டீச்சர்ன்றது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட் எஜுகேஷன் கோர்ஸ் இருக்கு இல்லையா, டிஸ்டன்ட் எஜுகேஷன் கோர்ஸில் என்விரான்மெண்ட் எஜுகேஷன் தான் சொல்லுவாங்க க்ரீன் டீச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன்ஸில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் எப்படின்னா என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னா அவேர்னஸ் அண்ட் சென்சிட்டிவ், அதாவது என்விரான்மெண்ட் பற்றியும் என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் பற்றியும் அதுக்கு அவேர்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஏன் இப்படி வருது, எதனால் இந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்றது நாலேஜையும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்ட் தென் அட்டிடியூட்ஸ், நம்ம வந்து அது வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அது குவாலிட்டி எப்படி அந்த மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் கொடுக்கணும். அண்ட் தென் ஸ்கில்ஸ், அது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அண்ட் என்விரான்மெண்ட்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது. பார்ட்டிசிபேஷன்னா அது வந்து நம்ம நேரடியாக இறங்க தான் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன். இதான் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் காம்போனன்ட்ஸ், இதுதான் காம்போனன்ட்ஸ் அவேர்னஸ் அண்ட் சென்சிட்டிவிட்டி, நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அட்டிடியூட்ஸு, ஸ்கில்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா
காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் எஜுகேஷன்ஸ். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் வேல்யூ எஜுகேஷன் பற்றியும் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பற்றியும் கொஷின்ஸ் வரலாம். நமக்கு மொத்தம் 5 கொஷின்ஸ் ஒரு டாப்பிக்கில், நமக்கு ஒரு யூனிட்டில் 6 டாபிக் இருக்குது. இந்த 5 கொஷின்ஸை 5 டாப்பிக்லேருந்து எடுக்கலாம். அது எந்த டாபிக் வேணால் எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணலாம், நம்மளை வந்து அட்டென்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.